பணத்தினால் உத்தரிக்கிற ஸ்தல தண்டனையை குறைக்க முடியுமா? அன்பு சகோதர சகோதரிகளே, இதுவரை ஆழ்ந்த விவிலிய உண்மைகளை தியானித்துக் கொண்டிருந்த நாம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கொண்டு நடைமுறையில் நாம் சந்திக்கும் ஆன்மீக சந்தேகத்தை இன்று பார்ப்போம். 1970களில் நடந்த உண்மை சம்பவம் இது. விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்த ஒரு கிராமத்தில் ஒரு பக்தியுள்ள பணக்காரர் திடீரென மாரடைப்பால் இறந்து விட்டார். அவருக்கு நிறைய குழந்தைகள். இது அவரது மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் பேரிடி விழுந்தது போல இருந்தது. அந்த கிராமமும் துயரில் மூழ்கியது. அந்த கிராமத்தில் தங்கள் குடும்பங்களில் இறந்தவர்களுக்கு வருடத்திற்கு ஒரு திருப்பலி ஒப்பு கொடுக்கவே கஷ்டப்படும் சூழ்நிலையில் அந்த செல்வந்தரின் குடும்பம் 30 திருப்பலிகளை 30 நாட்களுக்கு தொடர்ந்து வைத்து வேண்டிக் கொண்டது. இது அந்த கிராமத்தில் பேசும் பொருளாக வியப்புடன் பார்த்தனர். இதை பார்த்த நான் என் அப்பாவிடம், அப்பா, அவர்களுக்கு பணம் இருக்கு, 30 திருப்பலிகள் தொடர்ந்து 30 நாட்களுக்கு வைக்க முடிந்தது. வருடத்திற்கு ஒரு திருப்பலி வைக்க கஷ்டப்படும் ஏழைகளின் நிலை என்னங்கப்பா என்றேன்.